கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் வந்து நிற்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். அநேக பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்த போதிலும் அவை எல்லாவற்றிலிருந்து தேவன் கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வந்தார். அந்த தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுங்கள். இன்றைக்கும் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக மனிதர்கள் மனுஷரை நம்பி நம்பி இந்த மாதத்தையும் நீங்கள் 28 நாள் வந்துருச்சு, காரியம் ஜெயமா எடுக்கலையா, இன்றைக்காவது இந்த கடைசி நாளிலேயாவது புதிய மாதத்துக்குள் நான் போறேன், மனுஷன் சொல்வதை நான் இனி கேட்க மாட்டேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் கர்த்தருடையது, அவருக்குரியது. உங்களுடைய கண்களையும் காதுகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக நீங்கள் என்ன காரியத்திற்காக இந்த 28 நாளில் ஜெபித்தீர்களோ, போராடினீர்களோ, அதற்கு ஒரு ஜெயத்தை புதிய மாதத்தில் காண்பீர்கள். 3வது மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உங்களுக்கு கைகூடி வர தேவன் செய்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தவன் மூவரும் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகம் நிறைவும் என் தேவனுடையதுங்க, பூமியும் நிறைவும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய மகிமையினாலே, நம்முடைய தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைவுகள் தேவைகள் நிறைவாகும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அதை நிறைவாக்குவார் என்று சொல்லி பிலிப்பியர் நாம் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். மனுஷன் நம்பாதபடி எல்லாம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. புதிய மாதத்தில் எனக்காக இந்த 2 மாதம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் 3வது மாதத்தில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி இந்த கடைசி நாள் தேவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆவியாத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். முழுதுமா அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். இந்த 2ஆம் மாத வாக்குத்தத்தத்தின்படி சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் அவர். உங்களை உயர்த்துகிறவருங்க. சிறுமியும் எளிமையுமான நம்முடைய கூக்குரலையும் ஜெபத்தையும் கேட்கிற தேவன். அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் மனமாற மனுஷன் அல்ல. நமக்காக நமக்காக தேவனுடைய வலது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். நீங்க அவரே நோக்கி பார்ப்பீங்கன்னா அவருடைய கண்களிலிருந்து உங்களுக்காக ஒரு அக்கினி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவின் கண்களிலிருந்து புறப்படும் அந்த அக்கினி உங்களுக்காக எங்க சென்று எதை எரித்து போட வேண்டுமோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தில் இன்றைக்கு அவர் இரக்கம் கிடைக்க செய்ய வல்லவர் ஆயிருக்கிறார். இந்த 28வது நாளில் தேவனுடைய சமூகத்தில் அதோட முகத்தை நோக்கி பாருங்கள். ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்கள், ஜெபிங்களேன். அவர் காரியத்தை கைக்கூடி வர பண்ண போகிறார். கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டில் இருந்தபடி அவன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த பெட்டிக்குள் தேவனுடைய கோல், ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்துச்சு. அந்த வெறும் கோல் தாங்க. அந்த கோல் எப்படி துளிர்த்திருக்கும் இல்லையா? அது ஒரு செடி வைத்தும் என்று சொன்னால் அதுல இலைகள் வர வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும் இல்லையா? அதற்கு பிறகுதான் அது பிரயோஜனமுள்ள பழமாய் மாறும். ஒன்றுமில்லாத கோல் எப்படி ஆரோண்ட கோல் துளிர்த்தது என்று சொன்னால் அங்கே தேவனுடைய வார்த்தையானது துளிர் விட்டு எழும்புகிறது. நீ காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் இல்லையா? காலேபு என்ன செய்தார்? யோசுவாவும் காலேபும் விசுவாசத்தோடு கானான் தேசத்துக்குள் காலை வைத்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த கடைசி நாளில உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்க நாசியில சுவாட்சில மனுஷனை நம்புது இன்னைக்காவது விடுங்க. எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, நமக்காக இவங்க பேசிடுவாங்க, இவங்க நல்லவங்க, அவங்க செஞ்சிருவாங்க, இப்படி செஞ்சிருவாங்க, அப்படி செஞ்சு இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவனுடைய கரத்தை பிடித்து நீங்க விசுவாசத்துல முயற்சி எடுங்க, ஸ்டெப் எடுங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஊழியத்தின் பாதைகளை கர்த்தர் விரிவாக்க செய்வார். உங்களுடைய வியாதிகளிலிருந்து விடுதலை கர்த்தர் தந்து விடுவார். இயேசுவே நோக்கி அவருடைய தழும்பால் மட்டும்தான் சுகமாக முடியும். எந்த மருத்துவரால் நம்மளை குணப்படுத்த முடியாது. மருத்துவர்களால் கடைசி வரைக்கும் முயற்சி எடுப்பாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் வைத்து கடைசி வரைக்கும் நமக்காக போராடுவாங்க. அவர்களும் போராடி போராடி பார்ப்பார்கள். ஆனா உங்களுடைய மூச்சுக்குழாய் பகுதியில் இருக்கிற தேவனுடைய சுவாசத்தின் வல்லமை நின்று போய்விட்டதென்றால், உங்களுடைய நாடி துடிப்பு நின்று போயிட்டது, யாரும் மருத்துவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் தேவன் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். இன்றைக்கு மனுஷன் நம்புவது விடுங்க. நாசியில் சுவாசமுள்ள தேவனை நோக்கி பாருங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நீங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு பூமியில் இறங்கி வந்து தயவு கிடைக்க செய்வார். எல்லாருடைய இருதயத்தில் பேச எல்லா பாதையிலும் உங்களோடு கூட வருவார். ராஜாக்களுடைய இருதயங்களை உங்களுக்கு நேராக நேர்கால
தலைகளாய் திருப்புகிற தேவன். இன்றைக்கு இந்த நாள் நாசில் சாசல மனுஷன் நம்புவதை விட்டு விலகுங்கள். அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரன்னு கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லல. நீங்க நித்திய சமாதானம் உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கு இந்த காரியத்தை, இந்த வசனத்தை எடுத்து விசுவாசத்தை அறிக்கிடுங்கள். காரியத்தை தேவன் நடப்பிக்கிறது உங்கள் கண்களால் காண்பீர்கள். God bless you all. ஆமேன். உங்களுடைய சகோதரி வாஞ்சலி ஷீலா ரசாரியோ. ஆமேன், ஆமேன்.